சென்னை ஆவடியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக், இந்த விபத்து எப்போது நேர்ந்தது? இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆவடி சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆவடி பரித்துப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அனீஷ். இவர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வராரு. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு தனது ஹுண்டாய் i10 காரில் வந்திருக்காரு. கார் பட்டு ஸ்ரீராம் நகர் அருகே வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பகுதி இன்ஜினில் கரும்புகையானது வெளியேறி இருக்கிறது. இதனை கண்ட அனீஷ் அதிர்ச்சி அடைந்து காரினை சாலையிலேயே நிறுத்தி இருக்காரு. அதன் பிறகு அவர் இறங்கிய சில வினாடிகள்ல திடீரென காரின் முன்பகுதி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்ததை கண்ட அனீஷ் காரின் அருகில் இருந்து தப்பி ஓடி இருக்காரு. அப்போது கார் முழுவதும் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. தீ கொழுந்து விட்டு எரிந்ததால் ஆவடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலின் பேர்ல சம்பவ இடத்திற்கு ஆவடி நிலைய அலுவலர் சசிகுமார் தலையில வந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தண்ணீரை பீச்சடித்து காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தார்கள். இதில் கார் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமானது. இது குறித்து ஆவடி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வழக்கு பதிவு செய்து கார் எதனால் தீப்பற்றியது என தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆவடி சாலை பகுதியில கார் திடீரென எரிந்த சம்பவம் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார் திடீரென சாலை தீப்பிடித்தால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.